வாக்கு பலத்தின் அடிப்படையிலேயே எந்த கட்சியுடன் எந்த கட்சி இணைய வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் கூறுகின்றார். மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். எமது கட்சி ஒற்றுமையை விரும்புகின்ற கட்சி. கடந்த காலத்திலும் கூட நாங்கள் உள்ளூராட்சி சபைக்காக மாத்திரம்தான் நாங்கள் பிரிந்து செயல்படுகின்றோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தோம். மாகாண சபை தேர்தல்களிலும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் நாங்கள் இணைந்து செயற்படலாம் என்ற கருத்தை தான் சொல்லியிருந்தோம். ஆனால் அதற்குள் அவர்கள் அவசரப்பட்டு கொண்டு சென்று ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சியை உருவாக்கியிருந்தார்கள். அந்த கட்சியை உருவாக்கி அவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் 7 கட்சிகள் ஒன்றாக இணைந்து விட்டோம், நீங்கள் ஒரு கட்சியாக இருக்கின்றபடியால் நீங்கள் தான் வந்து எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்தார்கள். அப்படி அல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்படலாம் என்ற கருத்து சொன்ன போதும் அவர்கள் இல்லை, நாங்கள் 7 கட்சிகள் இருக்கின்றோம், 7 கட்சிகளோடு ஒரு கட்சி தான் வந்து இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தினை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். உண்மையில் பார்க்கின்ற போது இப்போது தேர்தல் முடிந்த பின்னர் விளங்குகின்ற ஒரு விளக்கம் என்னவென்றால், 7 கட்சியாக செயல்பட்டிருந்தாலும் கூட அவர்களால் ஒரு ஆசனத்தை தான் கைப்பற்ற முடிந்திருக்கின்றது. ஒரே ஒரு கட்சியாக செயல்பட்டிருந்த தமிழரசு கட்சி 8 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஆகவே கட்சிகளின் எண்ணிக்கை முக்கியமானது அல்ல, அந்த கட்சிகளுக்கு கிடைக்கப்பெறுகின்ற வாக்கு பலன்தான் முக்கியமானது. அந்த அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் இப்போது அவர்கள் ஓரளவு இந்த விடயத்தை தெளிவாக உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே இனி வருகின்ற காலங்களில் தமிழரசு கட்சி கூடிய கருத்துக்களை பரிமாறி சில முடிவுகளை எடுக்கின்ற போது அவர்களும் தெளிவான ஒரு நிலைக்கு வர வேண்டும். வந்து 7 கட்சியோடு ஒரு கட்சியாக 8வது கட்சியாக இணைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தல்ல. மீண்டும் சொல்லுகின்றேன், வாக்கு பலத்தின் அடிப்படையில் தான் அந்த எந்த கட்சியோடு எந்த கட்சியில் இணைய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும்.